ஹலோ கைஸ், வெல்கம் டு தி மாஸ்டரிங் மைண்ட் செட் தமிழ். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆரோக்கியமாக வாழ்வதற்கான 5 டிப்ஸை பார்க்க போறோம். இதை பின்பற்றிங்கன்னா உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி, வாழ்க்கை மகிழ்ச்சி மற்றும் முழு வீடியோவை கண்டிப்பாக பாருங்க. தொடங்குவோம். முதல் டிப்ஸ், காலையில் எழுந்தவுடன் 1 லிட்டர் தண்ணி குடிங்க. இது உடலை டாக்ஸிஃபை செய்யும். 15 நிமிடம் எக்ஸசைஸும் 15 நிமிடம் யோகாவும் செஞ்சீங்கன்னா அன்னைக்கு நாள் முழுவதும் புத்துணர்ச்சியாக இருக்கும். காலை நேர உணவு வந்து நல்லா புரோட்டீன் உள்ளதா, சத்து உள்ளதா சாப்பிடணும். பல வகைகள், ஆரஞ்சு, ஓட்ஸ் இதெல்லாம் சாப்பிடலாம். இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா அன்னைக்கு நாள் முழுவதும் ஆரோக்கியமாக இருக்கும். 2வது டிப்ஸ், உணவு என்பது மருந்து. ஒரு நாளைக்கு 5 வேளை சிறிய அளவு சாப்பிடுங்க. ஜங்க்ஸ் ஃபுட், ஜூஸ், சக்கரை நிறைந்த பானங்களை தவிர்த்தணும். பச்சை காய்கறிகள், கொட்டை தானியங்கள் உணவில் 50% சேர்க்க வேண்டும். அப்படின்னா உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். பள்ளி குழந்தைகளுக்கு சாப்பாடு டிப்ஸ் வேண்டுமா அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. டிப்ஸ் 3, உடலை நகர்த்துங்கள், நோயை விரட்டுங்கள். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 30 நிமிஷமாச்சும் உடற்பயிற்சி செய்யுங்க. நேரம் நடங்க, இல்லைன்னா டான்ஸ், சைக்கிள், இதுல ஏதோ ஒரு நாச்சு பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 30 நிமிஷம். ஜிம் போறதுக்கு பணம் இல்லைன்னா வீட்டில் செய்யறதுக்கு ஒர்க் அவுட் ஆனது வந்து யூடியூப்ல ஏகப்பட்ட வீடியோ இருக்கு. நீங்க யூடியூப்லயே போட்டு பார்த்துக்கலாம். நீங்க எல்லாருமே டிவி செல்லு நோண்டுவீங்க. செல்லுல டிவி நோண்டி பார்த்துக்கிட்டு நீங்க ஸ்பாட் செய்யலாம். டிப்ஸ் 4, மன ஆரோக்கியம். 10 நிமிடம் மெடிடேஷன் செய்யுங்க. இது வந்து மன அழுத்தத்தை 50% குறைக்கும். உங்களுடைய உணர்ச்சியை வந்து டைரியில எழுதி வெளியேற்றுங்க. உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சுன்னா போனு, டிவி இதெல்லாம் பார்க்கறத விட்டுட்டு கொஞ்ச நேரம் இயற்கையா வெளியில கொஞ்ச நேரம் காத்தோட்டமா போயிட்டு வந்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் குறையும். டிப்ஸ் 5, ஒரு மனுஷனுக்கு வந்து தூக்கம் அவசியம். ஒரு மனுஷன் வந்து 6 மணில இருந்து 8 மணி நேரமாச்சு தூங்கி இருக்கணும். இரவு வந்து 10 மணிக்கு முன்னாடியே படுக்கிறதுக்கு சென்றுங்க. நீங்க 10 மணிக்கு முன்னாடியே போய் படுத்துட்டீங்கன்னா நீங்க விடிய காத்தால நேரமா எந்திரிக்கணும். 6 மணிக்குள்ளேயே நீங்க எழுந்துக்கு பார்த்துக்கோங்க. 6 மணிக்கு அப்புறம் எழுதாதீங்க. 6 மணிக்கு முன்னே எழுந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சுறுசுறுப்பாகவும் இருக்கும், உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும். உங்களுக்கு தூக்கம் வரலையா, நீங்க எப்பயுமே மொபைல் நோண்டிட்டு இருப்பீங்க. மொபைல் நோண்டிட்டு இருக்கிறத நிறுத்தினாவே தூக்கம் வரும். அது மட்டும் இல்லைன்னா புத்தகம் படிங்க. புக் படிச்சாவே பொதுவாகவே எல்லாத்துக்குமே தூக்கம் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5 டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் வேற ஏதோ தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு தேவையான மாதிரி உங்களுக்கு வீடியோ போடலாம். உங்களுடைய ஆரோக்கிய டிப்ஸை வந்து பகிர்ந்து கொள்ளுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.